எனக்கு தெரிந்தவரை டார்லிங் சோலாரினுடைய மிகப்பெரிய மூலதனம் முருகன் சாராகத்தான் இருந்திருக்கிறார் என்பது எனக்கு தோன்றுகிறது. வெயிலை கொண்டாடிய எங்கள் மதுரை மண்ணில் வெயிலை இன்னும் எப்படி கொண்டாடுவது, இந்த சூரிய ஒளியை எப்படி பணமாக்குவதுன்னு ஒரு அழகான ஒரு தத்துவத்தை, அழகான எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான ஒரு ஸ்லைடு போட்டு கொடுத்தாரு. பங்களாதேஷில் இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, சாயந்தரம் 7 மணி 7:30 மணிக்கு மேலே பெரிய சூப்பர் மால், இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் நடக்க வேணாம் அப்படின்னு பங்களாதேஷில் இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஏன்னா எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுறதுக்காக. மின்சாரத்தை எத்தனை பெரிய சக்தியாக இந்த மின்சாரம் மாறிக்கொண்டிருக்கிறது, அதற்கான ஒரு மிகப்பெரிய வரம் தான் இந்த டார்லிங் சோலார் என்று ஒரு அற்புதமான ஒரு வரத்தை நமக்கு காமிச்சிட்டு போயிருக்காரு. இந்திய நாட்டினுடைய எரிபொருள் சக்தியை நாம் இன்னும் தனித்துவமாக மாற்ற வேண்டும் என்றால் சூரியனினுடைய சக்தியை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும்னு ஏபிஜே சார் ஐன்ஸ்டீன் சொல்றாரு. போட்டோ எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சப்ப ஐன்ஸ்டீன் சொல்றாரு, நான் கண்டுபிடித்தது வெறும் 10% தான். சூரியனை முழுமையாக நாம் தொடர்ந்தால், சூரியனை முழுமையாக நாம் புரிந்து கொண்டால் இன்னும் பல்லாயிரம் கண்டுபிடிப்புகளை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். இந்த சோலார் முறையில் உருவாக்கப்படக்கூடிய மின்சாரம் வீட்டிற்குள் சூரிய சக்தியை, ஒரு நேர்மறை சக்தியை கொண்டு வரக்கூடிய வழிவகையை இந்த சோலார் பேனல் கொடுக்கிறது என்பது நான் புரிந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். யார் வட்டத்திலும் இல்லாமல் நம்மை நாமே இயக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி செய்வது என்பதை நாணயம் விகடன் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த கதவு திறக்காது திறக்காது திறக்காதுன்னு யோசிச்சுட்டு அப்படியே திரும்பி போயிடுறோம். போய் தொட்டவர்கள் டார்லிங் சோலார் போல் பெரிய நிறுவனமாக அந்த கதவை திறந்து கொண்டிருக்கிறார். எண்ணிய முடிதல் வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும். பத்மநாபன் சார் உட்கார வேண்டும். ஏன் டென்ஷனாக இருக்கீங்க? எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், நீங்கள் ஃபோனை வைக்க வேண்டும். சார் ஒரு கவிதையை சொல்ல விடுறீங்களா? எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்தல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியை போல நன்னிய நின்முன்னிங்கு இப்பெல்லாம் யாராவது சொன்னால் கைதட்ட வேண்டும். பேய் படம் பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. எனக்கு பயமாக இருக்கு சார். உண்மையிலேயே என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சினா, நான் ஒவ்வொரு முறையும் வருவேன் சார். எத்தனையோ ஊர்களுக்கு போய் பேசுகிறோம், எத்தனையோ நாடுகளுக்கு, இது வரைக்கும் 11 நாடுகளுக்கு தமிழன்னையினுடைய பெரும் கருணையினால் 11 நாடுகள் வரைக்கும் பயணப்பட்டிருக்கோம். ஆனால் எங்கள் ஊருக்கு எங்கள் மக்கள் முன்னாடி பேசுவதில் இருக்கக்கூடிய ஒரு மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் ஒரு ஆனந்தமும் சந்தோஷமும், அது நம்ம ஊரில் அப்படி பேசும்போது ஒரு அம்மா கிட்ட பேசக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. பாண்டியர் குதிரை குளம்படியும் தூள் பறக்கும் இளைஞர் சிலம்படியும் மதி தோண்டிய புலவர் சொல்லடியும் இளம் தோகை மாதர்தம் மெல்லடியும் மயங்கி ஒலிக்கும் மாமதுரை மாலையிலே மல்லிகை பூமதுரை மண்ணை திருட வந்தவரை பொன்னை திருட வந்தவரை ஊர் பொசுக்கி போக வந்தவரை தாயாய் மாற்றும் தூய் மதுரை அவர்தம் சேயாய் வணங்கும் தாய் மதுரை நம்ம மதுரை. நாங்க அங்குள் யானை காலில் படுத்தினும் படுத்தலாம், சுடர்வகு பகுவாய சிங்க வாயினுள் செலுத்தினும் செலுத்தலாம், தென்புலத்தார் கோமா நரகிடையே வீழ்த்தினும் வீழ்த்தலாம், விடையேறும் என் நாயகா தமிழறியார் முன் வியம்புதல் தவிர்ப்பாயன். தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கு. இப்படி தமிழை கொண்டாடக்கூடிய நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய மக்கள் நம்ம ஊர் மக்கள். நல்ல உண்மையிலேயே இங்க பேசுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பளித்தமைக்காகவே விகடன் குடும்பத்திற்கும் டார்லிங் சோலார் குடும்பத்திற்கும் ஒரு அரங்கு நிறைந்த ஒரு நல்ல கைதட்டல் தரலாம். எல்லாரும், எல்லா நாடுகளும் வசந்த காலத்தை கொண்டாடி கொண்டிருந்த போது குளிர்காலத்தை கொண்டாடுவாங்க, வசந்த காலத்தை கொண்டாடுவாங்க. மதுரையில் மட்டும்தான் வெய்ய காலத்தை கொண்டாடணும். சித்திரை திருவிழா என்று உலகிலேயே வெயிலை கொண்டாடிய ஒரே ஊர் நம்ம மதுரை தான். வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லுக்கட்டி ஆட்டம் போட்டோமே, நண்டூரும் நரிவூரும் கருவேலம் காட்டோரம் தட்டானாக சுற்றி சுற்றி வட்டம் போட்டோமே நாமத்துக்குமார் எழுதியிருப்பார். வெயிலை கொண்டாடிய எங்கள் மதுரை மண்ணில் வெயிலை இன்னும் எப்படி கொண்டாடுவது, இந்த சூரிய ஒளியை எப்படி பணமாக்குவதுன்னு ஒரு அழகான ஒரு தத்துவத்தை, அழகான எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான ஒரு ஸ்லைடு போட்டு கொடுத்தாரு. முருகன் சார் அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலின் மூலமாக சிரிப்போடு சேர்ந்து சிந்திக்கக்கூடிய இந்த டார்லிங் சோலார் பற்றியும் நம் வாழ்க்கையை எப்படி அடுத்த நிலைக்கு செல்வதற்கு டார்லிங் சோலாரும் விகடன் குழுமமும் நமக்கு எப்படி உதவுகிறார்கள் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதனால் இது கருத்துனாலே இன்னைக்கு நிறுத்துன்றாங்க சார். எனக்கு இன்னும் பெரிய பிரச்சனை, நான் வீட்டில் கூட கருத்து சொல்கிறதில்லை.
நான் நிகழ்வுலாம் இல்லாத நேரத்தில் பையன்கிட்ட சொல்லுவேன், டே படிடா, 6வது படிக்கிறான் மூத்தவன். பையன்கிட்ட சொல்கிறேன், டே படிடா, படித்தா வாழ்க்கையில் முன்னேறலாடா. கண்ணதாசன் ஐயா என்ன தெரியுமா சொன்னார்? இசை அறிந்தோன் குழல் எடுத்தால் இசை பிறக்கும், திசை அறிந்தோன் படகெடுத்தால் தேசம் தோன்றும், திடமுடையோன் படையெடுத்தால் பகைமை வீழும், அறிவுடையோன் ஏடொன்றை அறிவின் கன்று அவ்வளியே தமிழ் செய்தி வந்ததென்று திடமுடையோன் கைகளிலே திகழ்ந்து நின்று தேனமுற தமிழோசை வாழ்க நன்றுன்னு கண்ணதாசன் ஐயா சொன்னார் தெரியுமாடான்னு. அவன் இப்படியே பார்த்தேன், இன்னைக்கு உனக்கு நிகழ்ச்சி இல்லையா அப்படின்னா. படித்தா நல்லது அவ்வளோதானே, ஏன் இழுக்கிற, ஏன்ப்பா இழுக்கிற? இந்த ஃபோனில் ஒன்று வந்திருக்கு சார், சேட் ஜிபிடின்னு. அதை எடுத்து கேட்குறான், கூகுள் ஹவு டு புட் மை ஃபாதர் இன் மியூட் அப்படின்றான். அதுக்கு கூகுள் 3 ஆப்ஷன் கொடுக்குது சார். ஸ்டிச் யுவர் ஃபாதர் மவுத், பேஸ்ட் யுவர் ஃபாதர் மவுத், பிரிங் யுவர் மதர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். சார் பாலமுருகன் சாருக்கு எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நம்ம எங்கிருந்து பேசுறது? ஆனால் உண்மையிலேயே தங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு விஷயத்தை முருகன் சார் சொல்லும்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கூர்ந்து கவனித்து எங்கள் வாழ்க்கைக்கான வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம் என்று நிரூபித்த மக்களாக எங்கள் மதுரை மக்கள் இருக்கிறார்கள் என்றதான் நாம் அவர்களுக்கு செய்த ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த நிகழ்வை யாரை வேணாலும் அழைச்சிருக்கலாம், கரெக்டா சார்? இங்கே ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டுருக்கலாம், பிக் பாஸ்லேருந்து ஒரு செலிபிரிட்டி அழைச்சிருக்கலாம். ஆனால் விகடன் குடும்பமும் டார்லிங் சோலாரும் என்ன தெரியுமா பெருசாக யோசிச்சிருக்காங்க. ஒரு பேச்சாளர் இங்கே அழைத்ததற்கு பெரிய காரணமாக நான் சிந்திப்பது என்ன தெரியுமா? மதுரை மக்கள் எப்பொழுதும் பொழுதை போக்கக்கூடிய மக்களாக இருக்க மாட்டார்கள், பொழுதை ஆக்கக்கூடிய மக்களாகத்தான் எங்கள் மக்கள் இருப்பார்கள் என்று தெரிந்த காரணத்தினாலே இப்படி ஒரு விழாவை உருவாக்கி ஒரு அற்புதமான விஷயத்தை, ஒரு அற்புதமான தருணத்தை அழகா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னார். கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு ஸ்லைடுமே எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப ரசித்து கேட்டுகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு ஸ்லைடும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சாதாரண மக்களுக்கும். உண்மையிலேயே எனக்கு முருகன் சார் பேசும்போது எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப பிடிச்சிருந்தது, தனக்கு தெரிந்ததையெல்லாம் அவர் சொல்லலை. ஏன்னா நாங்கள் உள்ளே உட்காந்து ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அவருடைய அந்த எக்ஸ்பர்டைஸ் லெவல், ஒரு பிஸ்னஸோட எக்ஸ்பர்டைஸ் லெவல் என்ன, அவருடைய விஷன் என்ன, எங்கிருந்து எப்படி வந்திருக்கிறாருன்றதை நாங்கள் அவ்வளவு தூரம் அனலைஸ் பண்ணோம். அவ்வளோ அழகான விஷயங்கள் சொல்லிகிட்டே இருந்தார். அப்படியாக ஒரு நிறுவனத்தின் தலைவராக இருந்தாலும் கூட களத்தில் நின்று ஒவ்வொருத்தரையா சந்திக்கணும்னு நினைச்சிருக்காருல்ல, அந்த களத்தில் நிற்கக்கூடிய ஒரு தலைவருக்காகவே ஒரு பெரிய கைதட்டல் தரலாம். இப்படி ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்று ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து அந்த தளத்தை அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றாருல்ல, அதுதான் இவரிடம் நான் பார்த்து வியந்த விஷயம் சார். நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது, தெரிஞ்சதை என்ன சொல்லணும், அவங்களுக்கு தேவையானதை சொல்லும் போது தானே சார் அது ரீச். அதை ரொம்ப அழகா ஒரு ஸ்லைடு போட்டு யாருக்கு எது புரியணுன்றதை ரொம்ப அழகா, அது இந்த டைம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான டைம், இந்த சோலார் பேனலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டைம். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவார், பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டுமாம் பொழுதுன்னு ஒரு திருக்குறள் இருக்கு. தமிழ் பாடம் எடுத்துறேன்னு நினைச்சிடப்படாது. எந்த இடத்துல எந்த நேரத்துல எந்த விஷயத்த சொன்னா மக்கள் கிட்ட அது போய் சேரும். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டுமா, இது ரொம்ப முக்கியமான நேரம். ஏன் தெரியுமா? பங்களாதேஷ்ல இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, சாயந்தரம் 7 மணி 7:30 மணிக்கு மேல பெரிய சூப்பர் மால், இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் நடக்க வேணாம் அப்படின்னு பங்களாதேஷ்ல இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஏன்னா எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்றதுக்காக. அதே போல சீனால சார் கூட சொல்லிட்டு இருந்தார், சீனால இவி வெஹிக்கிள்ஸ், அத்தனை இவி வெஹிக்கிள்ஸ் பெரிய இருக்கு, எலக்ட்ரிசிட்டி வெஹிக்கிள்ஸ் அத்தனை தூரமாக பெரிய இருக்கு. தாய்லாந்துலயும் அதே போல இட்டாலியிலையும், இட்டாலியும் என்ன பெருசா சஜஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஏசியை 27 டிகிரி சென்டிகிரேட்ல வச்சுக்கோங்க அப்படின்னு தாய்லாந்துலயும் இட்டாலியும். நம்ம ஊர்ல தெரிஞ்சிருக்கோம் எல்லாருமே, நீங்கள் வெளியவே போகாதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாருங்கன்னு நம்ம பாரத பிரதமர், மாண்புமிகு பாரத பிரதமர் சொல்லியிருக்காரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஹோமில் ஒர்க் பண்ணுறது தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையே. வீட்டையும் சமாளித்து ஆஃபீஸையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குன்றது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற இல்லை. இந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இந்த கரண்ட் மின்சாரத்தை எத்தனை தூரம் நாம் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் உருவாகிட்டு இருக்கோம். இனிமேல் மின்சாரத்தை எத்தனை பெரிய சக்தியாக இந்த மின்சாரம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு மிகப்பெரிய வரம் தான் இந்த டார்லிங் சோலார் என்று ஒரு அற்புதமான ஒரு வரத்தை நமக்கு காமிச்சிட்டு போயிருக்கார் சார். ஏபிஜே சார் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, எனது பயணம் அப்படின்னு ஒரு புத்தகம். அவருடைய பயணத்தில் எனது பயணம், அதில் ஒரு விஷயம் சொல்றாரு, இந்திய நாட்டினுடைய எரிபொருள் சக்தியை நாம் இன்னும் தனித்துவமாக மாற்ற வேண்டும் என்றால் சூரியனினுடைய சக்தியை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும்னு ஏபிஜே சார் அவருடைய கருத்தியல். இத்தனை விஞ்ஞானிகள்
ஐன்ஸ்டீன் சொல்றாரு போட்டோ எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சப்ப ஐன்ஸ்டீன் சொல்றாரு, நான் கண்டுபிடித்தது வெறும் 10% தான். சூரியனை முழுமையாக நாம் தொடர்ந்தால், சூரியனை முழுமையாக நாம் புரிந்து கொண்டால் இன்னும் பல்லாயிரம் கண்டுபிடிப்புகளை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். யாரு? தாமஸ் ஆல்வா ஐன்ஸ்டீன் அவர்கள். எடிசன் சொல்றாரு, நீங்கள் சூரியனையும் காற்றையும் முழுமையாக புரிந்து கொண்டால் இன்னும் 1000 எடிசன்கள், 1000 ஐன்ஸ்டீன்கள், இன்னும் 1000 நியூட்டன்களை உருவாக்க முடியும்னு. இப்ப சுந்தர் பிச்சை சொல்றாரு, நாம் இயற்கை வளத்தை மட்டும் சரியான முறையில் முன்னேற்றி, இயற்கையையும் முன்னேற்றி நம்மளுடைய இயற்கையை பாதுகாப்பான முறையில் வைக்கும்போது இந்தியாவினுடைய மிகப்பெரிய வளம் அந்த இயற்கை வளம்னு. ஒரு பறவை போய் மரத்தில் உட்காருதுன்னா, மரத்தை நம்பியா உட்காருது? இல்லை. ஒரு பறவை போய் மரத்தில் உட்காருதுன்னா எதை நம்பி உட்காருது? மரத்தை நம்பி உட்காரவில்லை, தன்னுடைய சிறகை நம்பி உட்காருகிறது. மரமே கீழே விழுந்தாலும் கூட நாம் நம் சிறகால் பறந்து விட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அந்த பறவைக்கு இருக்குல்ல. இந்த சிறகை நாம் எப்படி வளர்த்து கொள்வது என்பதைத்தான் டார்லிங் சோலாரின் மூலமாக இத்தனை நேரம் அவர் காமித்துட்டு இருந்தார்ன்றது என்னுடைய புரிதல். அவரை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தான் சார் சொல்லுச்சு. அவர் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு ஸ்லைடு போட்டு காமிச்சாங்க, டார்லிங் சோலாரினுடைய வளர்ச்சி எப்படி இருந்ததுன்றதுக்கு ஒரு ஸ்லைடு போட்டு காமிச்சார். அது எந்த பிஸ்னஸாக இருக்கலாம். இந்த இடத்துலேருந்து நான் கற்றுக்கொண்டது என்னென்னா, ஒரு பிஸ்னஸ்க்கு எது மூலதனம்? பணமா, பொருளா, மனிதர்களா என்றால் எனக்கு தெரிந்தவரை டார்லிங் சோலாரினுடைய மிகப்பெரிய மூலதனம் முருகன் சாராகத்தான் இருந்திருக்கிறார் என்பது எனக்கு தோன்றுகிறது. தன்னையே அந்த தொழிலுக்கான மூலதனமாக மாற்றி இன்று வரை தன்னையே மூலதனமாக மாற்றி ஐ ஆம் த இன்வெஸ்ட்மெண்ட், அதுதான் அவருடைய பெரிய சூத்திரமாக இருக்கிறது. நானே எனக்கு மூலதனம், இதுதான் இந்த டார்லிங் சோலாரினுடைய மிகப்பெரிய சூத்திரமாக இருக்கு. இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட விஷயம் என்னென்றால், எனக்கு நானே ஒரு மூலதனமாக இருந்தால் என் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல முடியும் என்று நான் இந்த நேரத்தில் அதை புரிஞ்சுக்கிறேன். 3 விஷயம் நான் கற்றுக் கொடுத்துட்டு போகிறேன். 3 விஷயம். நான் விதைகளை தூவுகின்றேன். பைபிளில் ஒரு வாசகம், நான் விதைகளை தூவுகின்றேன். சில விதைகள் தண்ணீரில் விழுகின்றன, அவை நீர்த்து போகின்றன. சில விதைகள் முட்காட்டில் விழுகின்றன, அவைகளை மரங்கள் நசுக்கி விடுகின்றன. சில விதைகள் பாறைகளில் விழுகின்றன, அவைகளை பறவைகள் புசித்து செல்கின்றன. சில விதைகள் மட்டும்தான் செம்மணில் விழுகின்றன, அந்த செம்மணுக்குள் இழக்கூடிய விதைகளுக்கு வீரியம் இருந்து விட்டால் அவை விருட்சமாகின்றன. பைபிளில் ஒரு வாசகம் வரும். இந்த செம்மணுக்குள் என்னுடைய விதைகள் ஒரு வீரியமாக உருவாக்கி விட மாட்டோமா, எங்கள் மக்களிடையே ஒரு விருட்சத்தை உருவாக்கி விட மாட்டோமா என்கிற பெரிய ஏக்கம்தான் இந்த நிகழ்ச்சியினுடைய என்னுடைய பேச்சினுடைய ஒரு நோக்கமாக நான் கருதுகிறேன். இந்த உதட்டிலிருந்து வரக்கூடிய ஏதோ ஒரு வார்த்தை உங்கள் உள்ளங்களில் தைத்து நாளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு படி முன்னேற்றத்தை எது தந்தால் நான் மீனாட்சி சொக்கநாதரினுடைய அருளை பெற்றவனாக நான் உணர்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும்போது அந்த வார்த்தை ஒரு விதையாக உங்கள் மனதில் விழும். 3 விஷயம் என்ன பண்ண, 3 செல்ஃப். இப்படி அசீவ் பண்ணிப்போம். 3 செல்ஃப் வாழ்க்கையில் மேலே போகணுன்னா ஒரு 3 செல்ஃபை கடந்து போனோன்னா போதும். 3 செல்ஃப் வீட்டில் இருக்கிற மாதிரி. மொதல் விஷயம் என்ன பண்ணா, செல்ஃப் எக்ஸ்ப்ளோர், தேடுதல், செல்ஃப் எக்ஸ்ப்ளோர். 2வது செல்ஃப் ரியலைசேஷன், நாம் புரிந்து கொள்வது, செல்ஃப் ரியலைசேஷன். 3வது செல்ஃப் இம்ப்ளிமெண்டேஷன், நாம் அதை பயன்படுத்துவது. செல்ஃப் எக்ஸ்ப்ளோர், தேடி தேடி எங்கெங்கே எது எது கிடைக்குமோ அங்கங்கே அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளுதல். முதல்ல முழுமையாக தெரிந்து கொள்ளுதல். இப்படியான தருணங்கள் இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரம். இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கறதுக்குன்னு ஒரு பெரிய பொறுமை இருக்குல்ல, கேட்கறதுக்குன்ற ஒரு தருணம் இருக்குல்ல. லைஃப் இஸ் பிட்வீன் பி அண்ட் டி அப்படின்னாங்க. பி அண்ட் டி, பர்த் அண்ட் டெத். இந்த பிக்கும் டிக்கும் நடுவில் ஒரு வார்த்தை வச்சாங்க சார், சி. கரெக்டா? சி ஃபார் சாய்ஸ். சாய்ஸ் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு சாய்ஸ். படுத்து கிடந்தால் பூமி படுக்கையாகிறது, எழுந்து நடப்பவனுக்கே பூமி பாதையாகிறதுன்னாங்க. இந்த பூமியை நமக்கான பாதையாக நாம் மாற்றிக்கொள்வது எப்படி? ஒரு சில நேரம் இந்த ஃபார்முலாவை அண்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சில நேரம் நாம் முட்டாளாக இருந்து விட்டு பல நேரம் நம்ம புத்திசாலியாக இருக்கலாம். தெரியுமா? ஒரு விஷயம் நமக்கு தெரியலன்னா, இது தெரியலன்றதை நாம உணர்ந்துக்கிட்டோம்னா அடுத்து அதை தெரிந்து அறிவாளி ஆகலாம். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவரிடம் கூட கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ளவே கூடாதுன்னு நினச்சா பக்கத்து வீட்டில் திருவள்ளுவரே இருந்தாலும் கற்றுக்க முடியாது. பக்கத்து வீட்டில் திருவள்ளுவரே ஸ்லைடு போட்டு 1330 குறளையும் விளக்குனா கூட கற்றுக்கவே முடியாது.
அப்போ நம்மளுடைய இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்னன்னா தேடுதல். எங்கிருந்தெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள முடியும், எங்கிருந்தெல்லாம் நம் வாழ்க்கைக்கான வார்த்தை கிடைத்து விட முடியும். நம்ம ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் சார். வாழ்க்கைக்கான வார்த்தை எங்கிருந்து கிடைக்குன்னே தெரியாது. சச்சின் டெண்டுல்கர் சொல்கிறாரு, சச்சின் டெண்டுல்கர் முத சென்னைக்கு வந்தப்ப ஒரு காஃபி ஊற்றக்கூடிய நண்பர் வராரு சச்சின்கிட்ட. காஃபி ஊற்றுற நண்பர் வந்து சொல்கிறாரு, சார் கேன் ஐ ஹேவ் 2 minutes வித் யூ? யார்கிட்ட? சச்சின்கிட்ட கேட்குறாரு. 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமான்னு. சச்சின் இப்படியே பார்க்குறாரு, காஃபி ஊற்றுறவர் என்ன கேட்க போகிறார், சொல்லுங்கன்றாரு. இல்லை கிரிக்கெட் பற்றி உங்ககிட்ட பேசணும். யார்? சர்வ் பண்ண வந்தவர். கிரிக்கெட் பற்றி உங்ககிட்ட பேசணும். சச்சின் சொல்லுங்க அப்படின்னாரு. காஃபி ஊற்றிக்கிட்டே சொல்லுங்க அப்படின்னாரு. ஐ திங்க் யூ நீட் டு சேஞ்ச் யுவர் எல்போ பேட் சார். லெஃப்ட் சைட் எல்போ பேட் நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறேன். சச்சின் மிரண்டு போயிட்டார். அவரோட ஹிஸ்ட்ரியில் எழுதுறாரு, எனக்கு மட்டுமே தெரிந்த இந்த ரகசியம் எப்படி இந்த நண்பருக்கு தெரிந்தது என்று எனக்கு தெரியவில்லை. சச்சின் உடனே உட்கார சொல்றாரு, இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுன்னு. அப்போ அந்த நண்பர் சொல்கிறாங்க, சார் நான் உங்கள் மேட்ச் ஒரு 200 மேட்ச் 300 மேட்சை மாற்றி ரீவைண்ட் பண்ணி பார்ப்பேன். நீங்கள் எப்போல்லாம் இந்த லெஃப்ட் சைடில் ஒரு எல்போ பேட் போடுறீங்களோ அப்போல்லாம் உங்களுடைய உடல் மொழி மாறுது. உடல் மொழி மாறுறதுனால உங்களால் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வர பாலை உங்களால் அடிக்க முடியல, நீங்கள் அவுட் ஆயிடுறீங்க. நீங்கள் இந்த எல்போ பேடை மாற்றணும்னு நான் நினைக்கிறேன் சார். சச்சின் சொல்கிறார், அந்த காஃபி ஊற்றும் நண்பரினுடைய வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய அந்த எல்போ பேடை மாற்றினேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய கேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஹீ இஸ் மை கேம் சேஞ்சர்னு சச்சின் டெண்டுல்கர் சொல்றார். யாரு? காட் ஆஃப் கிரிக்கெட் என்று சொன்ன சச்சின் டெண்டுல்கர் ஒரு காஃபி ஊற்றும் நண்பனினுடைய வார்த்தைகளை தன் வாழ்க்கையை மாற்றும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்தான் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். எங்கிருந்து வார்த்தைகள் வரும்னே தெரியாது சார். பசங்களை எஸ்கர்ஷன் கூப்பிட்டு போயிருக்காங்க சர்க்கஸ்க்கு. ஒரு யானை சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த சார் கேட்டார், இந்த யானை ஏன்டா சைக்கிள் ஓட்டுதுன்னாரு. ஒரு பையன் சொன்னான், சார் யானை ரொம்ப பிரில்லியன்ட் சார், அதனால் அது சைக்கிள் ஓட்டுது சார். நெக்ஸ்ட் ஸ்டெப்னு, சார் யானை என்ன கற்றுக் கொடுத்தாலும் அது தெளிவாக செய்யும் சார், அதனால் அது சைக்கிள் ஓட்டுது சார். நெக்ஸ்ட், சார் யானை அந்த ட்ரில் மாஸ்டர் கையில் இருக்கிற குச்சிக்கு பயப்படுது சார், அதனால் அது சைக்கிள் ஓட்டுது சார். நெக்ஸ்ட் ஒரு பையன் சொன்னான், சார் யானைக்கு தன்னுடைய பலம் என்னன்னு தெரியல சார், தான் யானைன்னு அந்த யானைக்கு தெரியல சார், தான் யானைன்னு யானைக்கு தெரியாததுனால அது சர்க்கஸில் கோமாளியாக இருக்குது சார். தன்னுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது அந்த ட்ரில் மாஸ்டரை அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு காட்டுக்கு ராஜாவா இருக்குமே தவிர சர்க்கஸ்ல கோமாளியா இருக்காது சார்னா. இந்த யானைக்கு யானைன்னு தெரியல. அப்படித்தான் நம் நாட்டில் என்ன வளம் இருக்கிறது, இந்த சூரியனினுடைய சக்தி என்னன்னு நமக்கு தெரியவே இல்லைங்க. நீங்க யானையை எப்படி தெரியுமா பழக்குவாங்க? சின்ன வயதுல ஒரு சங்கிலி போட்டு காலில் கட்டி வச்சிருவாங்க. யானைக்கு சிறு வயதுல அந்த சங்கிலியை பிடிச்சி இழுக்கும், அக்க முடியாது. பெருசானதுக்கு அப்புறம் சங்கிலி அப்படி அத்துடலாம், ஆனா அக்கவே இருக்காது. அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டே தன்னால் முடியாது என்று நினைத்துட்டே இருக்கும். யானைக்கு எப்படி தன் பலம் தெரியவில்லையோ அப்படி நமக்கு தெரியாத ஒரு பெரிய பலம் என்ன தெரியுமா? நம்மளுடைய சூரிய சக்தினா என்னன்றதே நமக்கு தெரியலை. நீங்கள் பல நாடுகளுக்கு போகும்போது தெரியும், இந்த டே லைட் சேவிங்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? டே லைட் சேவிங்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் லண்டன் போன்ற நாடுகளில் வெளிநாடுகளுக்கு போகும்போது 8 மணி வரைக்கும் திடீர்னு சூரியன் இருக்கும். 8 மணி வரைக்கும், நைட்டு 8 மணி வரைக்கும் சூரிய ஒளி இருக்கும். சில நாள் பார்த்தோன்னா 4 மணிக்கெலாம் சூரிய அஸ்தமனம் ஆகிடும். 4 மணிக்கு சூரிய அஸ்தமனம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டே லைட் சேவிங்னு வாட்சை திருப்பி வச்சுப்பாங்க. அந்த சூரிய ஒளி கேட்டார் போல் வாட்சை திருப்பி வச்சுப்பாங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறைன்னு இந்த டே லைட் சேவிங் மாறிக்கிட்டே இருக்கும். உலகத்திலேயே 6 மணிக்கு தோன்றி 6 மணிக்கு சூரிய ஒளி மறையக்கூடிய ஒரே நாடாக இந்திய நாடு மட்டும்தான் இருக்கிறது என்பதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய பலமே. இந்த சூரியனினுடைய ஆற்றல் சரியாக இருக்கக்கூடிய நாடாக இருக்கிறது என்பது இந்திய நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிறது. இந்த உலகம் தோன்றுவதற்கு பெரிய காரணமாக இருந்தது என்னன்னா சூரியன். இந்த சூரிய சக்தி இருக்குல்ல, பஞ்சபூதங்கள்ல நிலம், நீர், பஞ்சபூதம் என்னென்ன? இங்கிலீஷ் வாத்தியார் தமிழ் வாத்தியார்னு சொல்லிடப்படாது. பஞ்சபூதம் 10 பேருக்கு வீட்டில் இருக்கிற மனைவி தான் பெரிய பூதம், அந்த பூதம்லாம் சொல்லப்படாது. பஞ்சபூதம் என்னென்ன சொல்லுவோம்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதங்களில் மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடியது நெருப்புங்க. நெருப்பு ஏன் தெரியுமா? நெருப்பு தன்னோடு சேரக்கூடிய அத்தனையும் நெருப்பாக மாற்றக்கூடிய சக்தி நெருப்புக்கு இருக்கு. நீங்க நெருப்பை கீழ் நோக்கி பிடிச்சாலும் நெருப்பு மேல் நோக்கி தான் எரியும். பார்த்துருக்கீங்களா? வாழ்க்கையை நேர்மறை சிந்தனையை கற்றுக் கொடுக்கிறது இந்த நெருப்பாக சூரிய சக்தி. நம்ம எத்தனையோ நதிகள் இருக்குல்ல, நம்ம வைகை நதி இருக்கு, கங்கை, காவேரி இருக்கு, யமுனை இருக்கு. ஆனால் புண்ணிய நதி, பாவத்தை போக்கக்கூடிய புண்ணிய நதினா எதை சொல்றோம்?
கங்கையை சொல்கிறோமா? கங்கையில் குளிச்சா பாவம் போயிடுன்னு சொல்கிறோமா? எத்தனையோ நதிகள் இருக்குல்ல. ஏன் கங்கை நதி பாவங்களை போக்கக்கூடிய நதின்னு இருந்துச்சு தெரியுமா? ஏன்னா மற்ற எல்லா நதிகளுக்கும் காற்று மூலதனம், காற்றினால் மழை பெய்யும், அதனால் வரக்கூடிய நதிகள் அருவியாக வரும் இல்லையா? மற்ற எல்லா நதிகளுக்கும் காற்று மூலதனம். கங்கையினுடைய மூலதனம் என்ன தெரியுமா? சூரியன் தான் அதனுடைய மூலதனம். இமயமலை சூரியனால் உருகி அது கங்கையாக வெளியே வருகிறது. எல்லா நதிகளும் புண்ணிய நதிகள் தான், அதற்குள் காற்று இருக்கிறது. கங்கை நதிக்குள் சூரியன் இருக்கக்கூடிய காரணத்தினால் கங்கை பாவத்தை போக்கக்கூடிய ஒரு நேர்மறை நதியாக வருகிறது. அப்படி இந்த மின்சாரங்கள் காற்றால் உருவாக்கப்படுகிறது, நிலக்கரியால் உருவாக்கப்படுகிறது, நீரினால் உருவாக்கப்படுகிறது. ஆனால் எல்லாவற்றையும் விட இந்த சோலார் முறையில் உருவாக்கப்படக்கூடிய மின்சாரம் வீட்டிற்குள் சூரிய சக்தியை, ஒரு நேர்மறை சக்தியை கொண்டு வரக்கூடிய வழிவகையை இந்த சோலார் பேனல் கொடுக்கிறது என்பது நான் புரிந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை நான் இப்படி புரிந்து கொள்கிறேன். இந்த வீட்டுக்கும் ஜெயிலுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? சின்ன வித்தியாசம். தாழ்பால். கரெக்டா? என்ன வித்தியாசம்? தாழ்பால். தாழ்பால் உள்ளே இருந்துச்சுன்னா அது வீடு, தாழ்பால் வெளியே இருந்துச்சுன்னா அது சிறைச்சாலை இல்லையா? நம்முடைய மகிழ்ச்சியை, நம்முடைய வருமானத்தை, நம்மளுடைய சந்தோஷத்தை, நம்முடைய வசதிகளை நாமே கட்டுப்படுத்தி கொண்டால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். யாரோ ஒருவர் கைகளில் நம்மளுடைய வசதிகளை, வாய்ப்புகளை, நம்மளுடைய சந்தோஷத்தை யாரோ ஒருவரிடம், அது அரசாகவே இருந்தாலும் சரி, அவர்கள் யூனிட்டை குறைச்சா மட்டும்தான் எனக்கு சந்தோஷம் நினைச்சோம்னா நாம் வாழ்க்கை சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை மீட்டு வாழ்தல் என்கிற வாழ்க்கையை உங்களுக்கு பரிசாக தருவதற்காகத்தான் இந்த டார்லிங் சோலார் நிறுவனத்திலிருந்து இத்தகைய பெரிய ஒரு ஸ்லைடு உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்காங்க. கை தட்டலாம், தப்பு இல்லை, யோசிக்க வேணாம். யார் வட்டத்திலும் இல்லாமல் நம்மை நாமே இயக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி செய்வது என்பதை நாணயம் விகடன் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். உங்களுக்கான ஷேர் மார்க்கெட்டில் எப்படி பண்ணலாம், விகடன் குழுமத்தினுடைய பெரும் பணி. ஒரு கதவை காமிச்சு இந்த கதவை யார் திறக்கிறாங்களோ அவங்களுக்கு அமைச்சர் பதவின்னார். ஒருத்தன் பார்த்தான், கதவோட லென்த் இது, பிரெத் இது, சுத்தியல் எடுத்துகிட்டு வந்து உடப்போன்னு சுத்தியல் செய்ய போயிட்டான். ரெண்டாவது ஒருத்தன் பார்த்தான், கதவு இப்படி இருக்குது, சாவி துவாரம் இருக்குது, இதுக்கு ஒரு சாவி செஞ்சோம்னா திறந்துடலாம், சாவி செஞ்ச போனான். மூணாவது ஒருத்தன் போனா சார், போய் தொட்டான், திறந்துருச்சு. தொட்டான் திறந்துருச்சு. பாதி பேர் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், தூரமாக நின்று தொடாமலேயே இந்த கதவு திறக்காதுன்னு யோசிச்சுட்டு அப்படியே திரும்பி போயிடுறோம். போய் தொட்டவர்கள் டார்லிங் சோலார் போல் பெரிய நிறுவனமாக அந்த கதவை திறந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் திறக்கிறோமான்றது ஒரு பெரிய கேள்வி. பயந்து 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 நின்றுக்கிட்டே இருப்போம். 2 விஷயம் சொல்லி முடிச்சிடறேன் சார். ஒருத்தனுக்கு ஒரு அப்படி நடந்து போனால் ஒரு பளபளப்பாக ஒரு கல் கிடச்சிச்சு. இந்த பளபளப்பாக ஒரு கல் கிடச்ச உடனே என்ன பண்ணால், பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் போய் நீட்டினான். சார், இந்த மாதிரி ஒரு பளபளப்பாக ஒரு கல் கிடச்சிருக்கு, இதை வச்சு ஒரு 200 ரூபா கொடுக்க முடியுமா? ரொம்ப கஷ்டப்படுற, ஒரு 200 ரூபா கொடுக்க முடியுமான்னு. அவர் சார் 200 ரூபாலாம் கொடுக்க முடியாது, 20 ரூபா தரேன்னாரு. இவன் வந்து சார் எப்படியாவது ஒரு 200 ரூபா கொடுங்க சார் பேசிகிட்டே இருந்தான். பக்கத்தில் ஒருத்தர் அந்த கல்லை கூர்மையை பார்த்துக்கிட்டே இருந்தவர் என்ன பண்ணார், தம்பி உனக்கு நான் 2000 ரூபா தரேன்டா, 2000 ரூபா தரேன், இந்த கல்லை எனக்கு கொடுக்குறியான்னாரு. சரின்ட்டான். 2000 ரூபா கொடுத்தாரு, வாங்கிட்டு போயிட்டான். இப்போ இந்த ஃபேன்சி கடைக்காரரு கத்துனார், டேய் உனக்கு அறிவு இருக்கா, உன்னைய மாதிரி முட்டாள் உலகத்திலே கிடையாது. அது என்ன கல் தெரியுமா நீ கையில் வச்சிருந்தது? வைரக்கல். அந்த வைரக்கல் கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபாய்க்கு மேலே போகும். அதை போய் வெறும் 2000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கியாடா, உன்னைய மாதிரி ஒரு முட்டாள் இருப்பான். இவன் சிரிச்சிருக்கான், கொண்டு வந்தால அவன் சிரிச்சிருக்கான். அவன் சிரிச்சு என்ன தெரியுமா சொன்னா, எனக்கு அந்த வைரக்கல்லுடைய மதிப்பு என்னன்னு தெரியாது, என் தேவை 200 ரூபா தான், நான் அதை கேட்டேன், எனக்கு அதோட மதிப்பு என்னன்னு தெரியாது. ஆனால் உனக்கு இந்த வைரக்கல்லோட மதிப்பு தெரியும்ல, இந்த மதிப்பு தெரிஞ்சும் கூட என்கிட்ட 20 ரூபாய்க்கு பேரம் பேசிட்டு இருந்த பார்த்தியா, நீ தாண்டா என்னைய விட பெரிய முட்டாள். இப்போ மதிப்பு தெரியலன்னா பரவாயில்ல, நமக்கு இந்த சோலாரினுடைய மதிப்பு தெரிந்திருக்கிறது. தெரிந்தும் கூட நாம் பயன்படுத்தாவிட்டால் நாம் எத்தனை தூரம் பின்தங்கி இருக்கிறோம் என்பதை நாம் நம்மை முதிப்பு செய்யணும். உங்களுக்கு மிகப்பெரிய தண்ணீர் காத்து கொண்டிருக்கிறது, நம்புங்கள், இது எங்களுக்கு நடந்தது என்று டார்லிங் சோலாரினுடைய முருகன் சார், மரியாதைக்குரிய முருகன் சார் இதைத்தான் இத்தனை நேரம் சொல்ல வருகிறார். இந்த பகலவன் தரும் ஒளி பணமாகட்டும், டார்லிங் சோலார் உங்கள் துணையாகட்டும். இயற்கை தந்த கொடை இது, இருளை விரட்டும் விடை இது. சூரியன் ஒரு அட்சய பாத்திரம், டார்லிங் சோலார் அதன் சூட்சம தத்துவம். இந்த அற்புதமான தருணத்தை நடத்திய டார்லிங் சோலார் நிறுவனத்திற்கும் நாணயம் விகடன் குழுமத்திற்கும் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி
பாலைவனத்தில் பாலும் சுரக்கும், புதர் காட்டுக்குள்ளே பாதை இருக்கும், தேடி பார்த்தால் திசைகள் கிடைக்கும், திறக்காத கதவை நம் நம்பிக்கை உடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் இந்த நல்ல தருணத்தினால் உருவாகட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்து கேட்ட அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி நன்றி நன்றி. அருமையான தமிழில் சுவாரஸ்யமாக சூரிய சக்தியின் மகத்துவத்தையும் சோலார் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியங்கிறதையும் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போன ராமகிருஷ்ணன் சாருக்கு மிக்க நன்றி.